الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழனைத்து மேக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அருக்குடையாய் வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை எந்த வழியிலே வாழ கண்டார்களோ அந்த வழியிலே வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் மீதும் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறை இல்லத்திலே குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பட்டியலிலே இரண்டாவது நபர். நேற்றைய தினம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். நாளைய தினம் விடுமுறை என்ற காரணத்தால் இன்றைய உரை சற்று நீளமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை இரண்டாவதாக சொன்ன நபர் தான் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இங்கே பொதுவாக நேற்றைய தினம் இந்த வாசிப்பினுடைய அவசியத்தை குறித்து நாம் பார்த்திருந்தோம். அப்போது இந்த உரையினுடைய துவக்கத்திலேயே ஒன்றை நான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். பொதுவாக புத்தகத்தினுடைய வாசிப்பு இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு விஷயத்தை பிடித்ததற்கு பிறகு அதை வாசிக்கும் பொழுது இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாக கூட்டும். அப்போது பிடித்த சஹாபாட்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லோருக்குமே பிடிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆர்வத்திற்கு பிறகு யாரை நமக்கு அதிகமாக பிரிக்கின்றதோ அவருடைய புத்தகத்தை நாம் என்ன பண்ணணும்? முதல் வாசிப்பாக முதலாக வாசித்து பழகக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுடைய வாசிப்பை எடுத்து யாரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக, யாரை குறித்து அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்றோமோ அவருடைய புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். அப்போது இங்கே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இரண்டாவது சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை குறித்துத்தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து பல புத்தகங்கள் வெளிவந்திருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து தமிழிலே கூட பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. அப்போ சமீபத்தில் அந்த அடிப்படையில் ஐஎஃப்டியினுடைய ஒரு புத்தகம் உமர் இரண்டாவது ஹலீஃபா உமர் என்ற தலைப்பில் வந்திருக்கக்கூடிய அந்த புத்தகம் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய புத்தகம். அனைத்து நிகழ்வுகளையும் சரியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இப்போ அந்த புத்தகத்தையும் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றேன். பிறகு உமர் நாகரிகத்தின் தந்தை உமர் என்ற தலைப்பினை வந்திருக்கக்கூடிய புத்தகம், இப்படி பல்வேறு புத்தகங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறித்து வந்திருக்கு. அப்போ இங்கே நாம் அதிகமாக கேள்விப்பட்ட பல வரலாற்று சம்பவங்களையும் நிகழ்காலத்திலே நமக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரே ஒரு போரை குறித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் பார்த்து ஒன்று அந்த மக்கள் மீது பரிதாபப்படக்கூடிய நிலை, மற்றொன்று அந்த மக்களுக்கு எப்போவாவது அந்த நாட்டை எப்படியாவது முஸ்லீம்கள் கைப்பற்றி விடுவார்களா என்ற ஏக்கம் இருக்கு இல்லையா. பாரசீகத்தினுடைய வெற்றி, இந்த இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட இரண்டாவது நபர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்தோடு இன்றைய தினம் உரை நிறைவு பெறும். அன்பானவர்களே, நமக்கு தெரியும் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்த 2 நபர்கள், குறைஷிகளில் கடுமையாக எதிர்த்த 2 நபர்கள். ஒன்று யாருங்க? அபு லஹப், அபு ஜஹல். இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்த 2 நபர்களில் இரண்டாவது நபர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபியில் யார் இரண்டாவது நபர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் என்பதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் மிக சுவாரஸ்யமான விஷயம். அப்போ இங்கே நாம் பார்ப்பது 2 இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த அந்த இருவரில் ஒருவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்திக்கின்றார்கள், யா அல்லாஹ், நீ யாரை விரும்புகின்றாயோ அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்போ இந்த 2 கடுமையாக எதிர்த்த நபர்களில் ஒருவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேணும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டும். அப்போ இது அல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில் வடிவமைச்சான் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாக நபிமார்கள் எல்லோருமே கால்நடைகளை மேய்த்துத்தான் அவர்களுடைய அந்த எல்லா நபிமார்களுக்கும் கால்நடையை மேய்த்த அனுபவம் உண்டு. அவர்கள் அந்த வேலை செஞ்சுருக்காங்க.
ஏன்னா அது பொறுமையை ஈட்டித்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை. பொதுவாக ஆடு மேய்ப்பதும் மாடு மேய்ப்பதும் ஒட்டகத்தை மேய்ப்பதும் குதிரையை மேய்ப்பதும் அவ்வளோ எளிதான செயல் அல்ல. அப்போ அந்த செயலின் மூலமாக ஒருவருடைய பொறுமை ஆழமாக வரும். ஆனால் உமர் அவர்கள் என்னதான் குதிரையையும் ஒட்டகத்தையும் மேய்த்தாலும் உமர் அவர்கள் சற்று கோபத்தை அதிகமாக கொண்ட ஒரு நபர். அப்போ இங்கே கோபத்தை கொண்ட நபராக உமர் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் இருந்தாலும் கவிதையில் உமர் அவர்கள் கவிதை இயற்றுவதிலும் கவிதையை அதனுடைய விளக்கத்தை கொடுப்பதிலும் உமர் அவர்கள் அன்றைய தினத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு உமர் அவர்களை வசப்படுத்துவதற்கு அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டை பார்க்கின்றோம். ஒரு இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது தாக்க வேண்டும், அவர் கடுமையாக தாக்கணுங்கிற ஒரு முடிவோடு உமர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்று தக்பீரை கட்டி திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. 69வது வசனத்தினுடைய 40வது வசனம், இது ஒரு கண்ணியமான ஒரு தூதரின் சொல்லாகும் அப்படிங்கிற அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக உமர் அவர்கள் நினைக்கிறாரு, இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ. ஏன்னா இவர் கவிதையில் உமர் அவர்களுக்கு கவிதையில் ஏற்கனவே உடன்பாடு உண்டு, கவிதையை ஏற்றுவதிலும் கவிதைக்குண்டான விளக்கத்தை சொல்வதிலும். அப்போ இப்படி ஒரு அழகான அரபி வாசகங்களை இணைத்து இவர் சொல்றாரு, இவர் ஒரு கவிதையாக இருப்பாரோ கவிஞராக இருப்பாரோ அப்படின்னு உமர் அவர்கள் யோசித்த மாத்திரத்தில் 69வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம் என்ன இறங்குது, யாரோ ஒரு கவிஞரின் சொல்லல்ல, நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். எப்படி இருக்கும்? உமர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வேண்டும்னு போகிறாங்க, ஒரு வசனத்தை கேட்குறாங்க, இவர் கவிஞராக இருப்பாரோன்னு அவருடைய மனசில் நினைக்கிறாரு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய அந்த வசனத்தினுடைய பொருளாக்கம் என்ன, இது யாரோ ஒரு கவிஞரின் சொல்லல்ல, நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டும் பொழுது உமர் அவர்கள் இவர் ஒருவேளை ஜோசியக்காரராக இருப்பாரோ, நம்ம உள்ளத்தில் நினைப்பதை இவர் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, இவர் ஒரு ஜோசியக்காரராக இருப்பாரோன்னு உமர் அவர்கள் நினைத்ததன் மாத்திரத்தில் அடுத்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள், இது யாரோ ஒரு ஜோதிடரின் சொல்லும் அல்ல, நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள் என்ற வசனம் இறங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுறாங்க. ஓதிய மாத்திரத்தில் உமர் அவர்களுடைய இதயத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த வெளிச்சம் இறுகிய அந்த இதயத்தில் கடுமையாக யாரை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பின்தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் நின்று அவர் என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் வெளிச்சமாக்க துவக்குகின்றான் இந்த வசனத்தின் மூலமாக. அன்பானவர்களே, அதை தொடர்ந்து தான் அடுத்த நிகழ்வு நடக்குது. இந்த முறை தாக்குவதல்ல, என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று வாளோடு புறப்படுகின்றார் உமர் அவர்கள். இந்த முறை ஒரு முடிவு, இந்த முறை இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த முஹம்மதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று வாளோடு புறப்படுகின்றார். அந்த வழியில் அல்லாஹ் நுஜம் என்ற ஒரு நபரை சந்திக்க வைக்கின்றார். அங்கே நுஜம் என்ன சொல்றாரு, முஹம்மதை நீ தீர்த்து கட்டுறது ஒரு வகையில் இருக்கட்டும், நீ முதல்ல என்ன பண்ணு, உன்னுடைய தங்கச்சியும் மச்சானும் அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, முதல்ல அது என்னன்னு கேளுன்னு ஒரு திசை திருப்பல் ஏற்படுகின்றது. அந்த சம்பவம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட சம்பவம். உமர் அவர்கள் தன்னுடைய தங்கையினுடைய வீட்டினுடைய கதவினுடைய அருகாமையில் வரும்பொழுது திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுடைய செவியிலே அல்லாஹ் கேட்க வைக்கின்றான். வீட்டுக்குள்ள போறாரு, ஆத்திரம் இன்னும் அவருடைய கைகளில் இல்லை, அவர்களுடைய குணத்தில் இன்னும் அடங்கலை. தன்னுடைய தங்கையையும் மச்சானையும் சராமாரியா தாக்குறாரு. தாக்கியதற்கு பிறகு ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. ஒரு பொறுமையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். பொறுமைக்கு பிறகு உமர் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த வசனம் நான் வருவதற்கு முன்பாக நீங்க ஓதிய அந்த வசனம் எங்கேன்னு கேட்கிறாங்க. சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தம் உமர் அவர்களுடைய கைகளில் கொடுக்கப்படுது. ஏற்கனவே உமர் அவர்கள் திருக்குர்ஆனுடைய அந்த வசனத்தை கேட்டு தன்னுடைய இதயத்தை இலகுவாக்கிய உமர் அவர்களுக்கு இந்த வசனம் மேலும் இலகுவாக்குச்சு. உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, முஹம்மது நபி எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறாங்க. முகமது நபி எங்கே இருக்கிறான்னு கேட்குறாங்க. அர்க்கமுடைய இல்லத்தில் இருக்காங்க, அர்க்கம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. உமர் அவர்கள் போகிறாங்க, கதவுகள் தட்டப்படுகின்றது. வந்திருப்பது யார் என்று உள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. உமர் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது. ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் வாளோடு கதவினுடைய அருகாமையில் நிற்கிறாரு. எந்த முடிவோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு கை பார்க்கலாங்கிற முடிவில் கதவுகள் திறக்கப்படுது. உமர் அவர்கள் உள்ளே வராங்க.
அல்லாஹ்வினுடைய மாபெரும் செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்திலே இணைந்து கொள்கின்றார். இப்படித்தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்வுகள் ஒரு 5 நிமிஷத்தில் நாம் சொல்லியிருப்போம். ஆனால் அழகான பல சுவாரஸ்யங்கள் இன்னும் வாசிப்புகள் அந்த புத்தகங்களை நமக்கு இன்னும் அழகிய முறையில் நடைமுறையில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வருகை அந்த காலகட்டம் மறைமுகமாக தான் ஒரு முஸ்லீம் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருந்தாங்க. பகிரங்கமாக எதுவுமே அறிவிக்க முடியாது. ஒருத்தர் முஸ்லீம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அமைதியாக அவருடைய பின்தொடர்கள் இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு நடந்த நிகழ்வு, எல்லா குறைஷிகளுடைய தலைவர்களுடைய வீட்டை கதவுகளும் தட்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று எல்லா நபர்களுடைய தலைவர்களுடைய வீட்டு கதவுகளையும் தட்டி, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மதை என்னுடைய இறை தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் போல்டா எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டி சொல்றாங்க. நேற்று வரைக்கும் யாரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு, எந்த மார்க்கத்தை அடியோடு அந்த கூட்டத்தை சாய்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு துடிதுடிப்போடு இருந்தார்களோ அந்த நபர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. பிறகு நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். பிறகு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குது, பகிரங்கமாக இந்த மார்க்கம் வெளிக்கொணரப்படுது, எல்லா சஹாபாக்களும் துன்புறுத்தல்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் கொண்டு அவர்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதற்கு பிறகுதான் நமக்கு என்ன ஆகுது, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டிய அந்த ஹிஜ்ரத்தினுடைய நாட்கள் வருது. அப்போ எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக இருந்ததற்கு பிறகு அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் யாருக்கும் கண்படாத சூழ்நிலையில் எல்லோருமே ஹிஜ்ரத் செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் போகிறாங்க, எல்லார் இடத்திலும் அறிவிப்பு செய்து விட்டு போகிறாங்க, நான் மதீனாவை நோக்கி செல்கின்றேன், ஹிஜ்ரத் போகிறேன், யாருக்காவது தைரியம் இருந்தால் வந்து தடுத்து பாருங்கிற அறிவிப்போடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவை நோக்கி சென்றார்கள். அந்த வீரர் அன்பானவர்களே, மதீனாவை நோக்கி சென்றதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாடம், நமக்கான படிப்பினையாக ஒரு துணிவோடு இந்த மார்க்கத்தை எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்ற பல படிப்பினைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பொதிந்திருக்கு. அப்போ இங்கே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மதீனாவினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு எப்படியெல்லாம் அவர்களுடைய போட்டி இருந்தது, நன்மையினுடைய கதவுகளை யார் நன்மைகளை யார் அதிகமாக கொள்ளையடிப்பது என்ற போட்டி இவங்க 2 பேர்களுக்கும் நடந்த நிகழ்வுகள்லாம் தெரியும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எப்பொழுது கலீஃபாவாக பொறுப்பேற்றினார்களோ அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 சிந்தனைகள், உறக்கமில்லாத நாட்களை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் கிடக்கிறாங்க. இப்போ பல நிகழ்வுகள் நமக்கு தெரியும் இல்லையா. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பிரசவ ஒளியோடு இருக்கக்கூடிய ஒரு வீட்டு இரவு நேரத்தில் வலம் பெறும் பொழுது ஒரு பிரசவ ஒளியோடு ஒரு வீட்டு சத்தத்தை கேட்குது. வெளியிலிருந்து கணவன் என்ன செய்வதென்று அறியாமல் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தியை அறிந்த மாத்திரத்தில் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகிறாரு. தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு உடனே வராங்க, பிரசவம் பார்க்குறாங்க. அந்த நபர்களுக்கு, அந்த இல்லத்தர்களுக்கு என்ன தேவையோ அதனுடைய தேவைகளை, பொருட்களை தன் கையால் சுமந்து என்ன பண்ணுறாரு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிறகு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாங்க. யாரை குறித்து அவர்கள் இவ்வளவு நேரம் திட்டிக் கொண்டிருந்தார்களோ அந்த கலீஃபா நான் தான் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிறகு உணர்த்துகின்றார்கள். கலீஃபா என்ற வார்த்தையை தன்னுடைய மனைவியை அழைத்ததற்கு பிறகு உணர்ந்து, இப்படி எத்தனையோ சம்பவங்கள். ஒரு இல்லத்தில் பாலினுடைய சம்பவம் நமக்கு தெரியும். பாலில் தண்ணி கலந்தா அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்ற தாயும் மகளுடைய உரையாடல் நமக்கு தெரியும். இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த இரவு ரோந்தினுடைய அந்த இரவு பயணத்தினுடைய காலகட்டத்தில் தெரியுது. தன்னுடைய ஆட்சியில் ஒரு கால்நடை உணவில்லாமல் மீண்டுச்சுன்னா உணவில்லாமல் அதை தவித்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இந்த ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சியைத்தான் இந்த வரலாற்று புத்தகங்களை படிக்கக்கூடிய பல அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஒரு ஆட்சி உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆட்சி என்று உமர் ரலியல்லாஹு அவர்களை பறைசாற்றுகின்றார்கள். இது இன்றைக்கு நாம் அந்த வரலாற்றை படிக்கும்போது மாத்திரம் அந்த உணர்வு அல்ல. சிரியா போன்ற நாடுகளில் அன்னைக்கு
எத்தனையோ நாடுகள் முஸ்லீம்களுடைய படை வெற்றி பெற்று கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டிற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி எப்பொழுது வரும் என்று அந்த மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார். யாருடைய ஆட்சி? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி. எங்களுடைய நாட்டிற்கு எப்பொழுது அவருடைய ஆட்சி காலகட்டம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இரண்டாவது கலீஃபா, சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட இரண்டாவது சஹாபி, இருவரில் ஒருவர் எங்களுக்காக நீ தா யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வில் மிக முக்கியமாக இன்றைய தினம் இந்த பாரசீகத்தினுடைய முதல் வெற்றி, அதனுடைய அந்த ஒரு போர் மாத்திரம், ஏன்னா நிறைய போர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கு. இந்த சிரியாவினுடைய போர்கள் சொல்லும்போது சிரியாவை வெற்றி கொண்டதற்கு பிறகு சட்டம் என்னன்னா, வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய பொருட்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? முஸ்லீம்களுக்கு சொந்தம். வெற்றி பெற்றவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்டில் விவசாயம் அதிகமாக நடக்குது. முரளிதரன் அவர்கள் அந்த நாட்டை பார்வையிடும் பொழுது விவசாயங்கள் அதிகமாக நடக்குது. அங்கே செல்வ செழிப்பான வாழ்க்கையே விவசாயத்தை நம்பி இருக்குது. அப்போ எங்கே அது முஸ்லீம்களிடத்தில் கொடுத்தா அந்த விவசாயம் பாழாகி விடுமோ என்பதற்காக சட்டத்தை மாற்றுகின்றார், அந்த மக்களிடத்திலேயே ஒப்படைக்கப்படுகிறது. அப்போ இவ்வளவு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்து ஒரு கடுமையான சூழல்கள் உருவாகும் பொழுது அந்த சூழல்களை மாற்றி அமைக்கக்கூடிய எல்லா வகைவரையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்கின்றார்கள். இப்படி ஒரு காலகட்டம் சிரியா மாத்திரமல்ல, அதை தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளை முஸ்லீம்கள் கைப்பற்றியதற்கு பிறகு முஸ்லீம்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னா, இதுக்கு மேலே ஒரு சோதனை நமக்கு தேவையில்லை. ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகலான்னு இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிலைமை அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ஒரு வாக்குறுதி உண்டு. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவர் காட்டி கொடுக்காம இருக்காங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்னென்னு, கிஸ்ரா மன்னருடைய ஆபரணங்கள் உனக்கு அணிவிக்கப்படும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எந்த நிலைமையில் மக்காலிருந்து ஒன்றுமே இல்லாமல் அந்த நாட்டில் வாழ்வதற்கு, அந்த நாட்டில் அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து விட்டு வேறொரு நாட்டை அனாதையாக அந்நியர்களாக அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்கா அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன, கிஸ்ராவினுடைய மன்னருடைய அணிகலன்கள் உனக்கு அணிவிக்கப்படும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் சிரித்தாங்க, இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுமான்னு சொல்லி. இப்போ இந்த நிகழ்வை உண்மைப்படுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு ஏக்கம், இந்த பாரசீகத்தை வெற்றி கொண்டே தீர வேண்டும். பாரசீகம்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரசீகம் அல்ல. இன்றைக்கு அமெரிக்காவை எப்படி நாம் பார்க்கின்றோமோ, உலக வல்லரசு என்று தன்னைத்தானே பிரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவை நாம் எப்படி பார்க்கிறோமோ அந்த மாதிரி பாரசீகத்து ரோமர்களுடைய மையப்பகுதியாக, ரோமர்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமாக பாரசீகம் இருந்தது. ரோமர்களுடைய தலைநகரமாக அந்த பாரசீகம் இருந்தது. அதை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அப்போ அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய எண்ணம், அடுத்ததாக இந்த ரோம பேரரசை பாரசீகத்தை கைப்பற்றி ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொள்கின்றார்கள். மக்களிடத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க. 2 நாள் ஆயும் யாருமே எந்த விதமான ஆலோசனையும் மக்கள் கொண்டு வரல. ஏன்? நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதே மாதிரியான சுகபோக வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஜாலியான வாழ்க்கை, எல்லா வளங்களும் மதீனாவிலே கிடைக்குது, மக்காவில் கிடைக்குது. எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக மீண்டும் இப்படி ஒரு துயரக்கேடு? எதற்காக அங்கே போய் நாம் போர் செஞ்சு அந்த மக்களை அங்கே வெற்றி கொள்ள முடியாத ஒரு மாபெரும் படையை வைத்திருக்கக்கூடிய அந்த இராணுவத்தை எதிர்கொண்டு எதற்காக நாம் இந்த வேலை செய்யணும்னு எல்லா மக்களும் அந்த ஒரு பின்னோக்கி செல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே ஈராக்கில் இருந்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை வர வைக்கின்றார். முசன்னான்னு சொல்லக்கூடிய முசன்னா ரலியல்லாஹு அவர்களையும் வர வைக்கிறாங்க. மக்களிடத்தில் அவர்களுடைய போர் அனுபவங்களை குறித்து பகிர்ந்துவதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அவர்கள் பேச்சாளர்களாக, அந்த 2 வீரர்களும் போர் வீரர்களும் பேச்சாளர்களாக மாறி மக்களிடத்தில் இப்படி உரையாற்றினார்கள். மக்களே, முஸ்லிம்களே, நெருப்பு வணங்கிகளான மஜூசிகளை நான் சோதித்து பார்த்திருக்கின்றேன். நின்று போராடக்கூடிய போர் வீரர்கள் எவரும் அவர்கள் கிடையாது. ஈராக்கின் பெரும் மாகாணங்களை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நமக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கின்றார்கள். பெருமானாரின் தூது செய்தியை பரப்ப வேண்டும் என்றால் ஈமானிய உறுதியும் உங்களுடைய உறுதியையும் வேண்டும் என்று அவர்கள் இருவருமே உரையாற்றுகின்றார்கள். அந்த உரைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது.
ஜிஹாதினுடைய முக்கியத்துவமே மறுமையினுடைய வெற்றி தான் இல்லையா? அப்போ அங்கே அபூ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தில் கை தூக்கி இந்த படைக்கு நான் தலைமை ஏற்கின்றேன் என்று இந்த முதலாக அங்கீகாரம் கொடுக்கிறார். அந்த போருக்காக அன்பானவர்களே, செய்தி வேகமாக பரவுது. அபூ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாக்குறுதி மக்களிடத்திலே அதிகமாக பரவுது. பெருமானாரினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டிய தருணம் என்று உணர்கின்றார்கள். 7000 முஸ்லீம்கள் ஒன்று திரட்டப்படுகின்றார்கள் இந்த போருக்காக. பாரசீகத்தை நோக்கி அந்த படை விரையுது. கிட்டத்தட்ட 7000 முஸ்லீம் நபர்கள் அபூ உபைத் அவர்களுடைய தலைமையில் 7000 முஸ்லீம் படை வீரர்கள் இந்த போர்க்களத்துக்கு போகிறாங்க. செய்தி பரவுது. பாரசீகத்தினுடைய சின்ன சின்ன வெற்றிகள், பொதுவாக போர்கள் என்று சொன்னால் அந்த பார்டர்லாம் தாண்டி மையப்பகுதிக்கு போகணும். இப்போ அந்த பாரசீகத்தினுடைய சின்ன சின்ன வெற்றிகள் போகுது. வெற்றி கொண்டு அவருடைய படை போகுது. எதிரியினுடைய படையில் ருஸ்து முக்தூத் என்று சொல்லக்கூடிய ஒரு படையை, பாரசீக தளபதி ருஸ்து முக்தூத் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி 4000 வீரர்களை கொண்டு ஒரு ஆற்றினுடைய அக்கறையில் நின்றுட்டு இருக்காங்க. முஸ்லீம்களுடைய படையை எதிர்பார்த்து. முஸ்லீம்கள் எத்தனை வீரர்கள் இருக்காங்க? 7000 வீரர்கள். எதிரியினுடைய படையில் 4000 வீரர்கள். இங்கேதான் முதல் அந்த மாபெரும் ஒரு யுத்தத்தை முஸ்லீம்கள் எதிர்நோக்கி நிற்கிறாங்க. அப்போ இங்கே உடனே அபூ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலத்தை கடந்து நீங்கள் வரீங்களா, நாங்கள் வரட்டுமான்னு எதிரியின் படையினுடைய தளபதி கேட்க, பாலத்தை கடந்து அந்த ஆற்றை கடந்து முதலாவதாக முஸ்லீம்கள் அந்த ஆற்றை கடக்க முற்படுகின்றார்கள். முற்படும் பொழுது அன்பானவர்களே, ஒரு தவறான செயலை செய்வதற்கு முன்வரும் பொழுது தலைமையினுடைய கட்டுப்பாடு, தலைமையினுடைய செய்தி எப்படி இருக்குதோ அதை அப்படியே அனைவரும் கீழ்ப்படுகின்றார்கள். முஸ்லீம்களுடைய படையில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படுது. அபூ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய ஒரு யானை அவரை தலைக்கீழ முதலாவதாக அவருடைய தும்பிக்கை கொண்டு, அந்த யானையினுடைய தும்பிக்கை கொண்டு அபூ உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குது. அவர்களை தாக்கி அந்த யானையினுடைய அந்த இதில் அங்கே அவர் ஷஹீதாகிறார். படைத்தளபதி ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உடனே முஸன்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பேற்கிறாரு, தலைமையை ஏற்கிறாரு. தலைமையை ஏற்று முஸ்லீம்களை பின்னோக்கி வர சொல்றாங்க. அந்த ஆற்றை கடப்பதற்காக கட்டப்பட்ட அந்த பாலம், இடிக்கப்பட்ட பாலம் உடனே புனரமைக்கப்படுது. அந்த பாலத்தின் வழியாக முஸ்லீம்கள் விரைந்து பின்னோக்கி வராங்க. இந்த நிகழ்வு நடப்பதற்குள்ளாக 4000 முஸ்லீம் வீரர்கள் ஷஹீதாகிறாங்க. வந்தது எத்தனை பேர்? 7000 முஸ்லீம் வீரர்களில் 4000 முஸ்லீம் வீரர்கள் ஷஹீதாகிறாங்க. இதில் 70 நபித்தோழர்கள் உட்பட, 70 சஹாபாக்கள் உட்பட இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தேறுது. பாரசீகத்தினுடைய முதல் முக்கியமான பொருள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த போர்ப்படை வீரர்களுடைய துயரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஒரு இரவு ரோந்தில் ஒரு மனைவி கணவனுடைய துயரத்தை, கணவன் போர்க்களத்திற்கு சென்ற ஒரு கணவனுடைய துயருக்காக கவிதை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய குரலை கேட்டதற்கு பிறகு விரைந்து சென்று தன்னுடைய மகளிடத்திலே, ஒரு மனைவி கணவனை பிரிந்து எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. உடனே அவங்க 6 மாதம் இருக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த 6 மாதத்திற்கு உடனே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது. 6 மாதத்துக்கு மேலே யாருமே போர்களுக்கு செல்லக்கூடாது. 6 மாதத்திற்கு பிறகு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்ற முறையில் தான் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மக்கள் மீது நேசம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலீஃபா 4000 முஸ்லீம் வீரர்களை ஷஹீதாக்கப்பட்ட செய்தி கேட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழுகின்றார். இப்படி ஒரு செயலை நீங்கள் செய்திருக்க கூடாதே, நான் என்ன கட்டளை பிறப்பித்திருந்தேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழுகின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு விஷயம் நமக்கு ஆழமாக பதிந்ததற்கு பிறகு, அடி வாங்கிட்டோன்னு தெரிஞ்சதற்கு பிறகு நம்மளுடைய முயற்சி என்னவாயிடுது? உடனே ஒன்று பின்னோக்கி செல்வோம், இல்லைன்னா ஆத்திரத்தில் இருப்பதை கொண்டு மீண்டும் ஒரு முறை தாக்கி என்ன பண்ணிடுவாங்க, செயலிழந்து மொத்தமாக முடங்கி போயிடுவாங்க. இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய நிகழ்வு இதுதான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முடிவை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கான ஒரு பதிலடியை உடனே கொடுத்தாக வேண்டும்னு முடிவு பண்ணுறாங்க. அதான் சாதாரணமாக கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. புவைப்போர், இந்த ஜிஸ்ரு போருக்கு, இந்த பாலத்தினுடைய போருக்கு பதிலடியாக புவைப்போர் உடனே ஏற்பாடு செய்யப்படுகின்றது. நமீர் மற்றும் தஹ்லாப் 2 கோத்திர படையினரும் அங்கே திகழ்றாங்க. இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் கவனிக்கணும்.
போர் யாருக்கு? முஸ்லீம்களுக்கும் ரோம பட வீரர்களுக்கும் பாரசீக வீரர்களுக்கும் இல்லையா? இங்கே இந்த இரண்டு நமீர் மற்றும் தஹ்லாப் இரண்டு கோத்திரத்தார் மதீனாவினுடைய அன்ற நாட்களில் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களுக்கு கைகோர்க்கிறாங்க. யாரை எதிர்த்து போகிறாங்க? ரோமர்கள் அன்றைக்கு கிறிஸ்துவத்தை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். யாருக்கு உடனே அவர்களுக்கு யார் எதிரியோ முஸ்லீம்களிடத்தில் இந்த கோத்திரத்தார்கள் கைகோர்க்கிறாங்க. அப்போ உமரிலிருந்தவர்களுடைய ஆட்சியினுடைய சிறப்பு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? யாருக்கு எதிராக போர், எந்த கோத்திரத்திற்கு எதிராக, எந்த சமூகத்திற்கு எதிராக போர் தொடுக்கப்படுகின்றதோ அந்த சமூகத்தினரே முஸ்லீம்களுக்காக ஆதரவாக கைகோர்த்து அவர்கள் போருக்கு நாங்களும் வரோன்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்கே நம்முடைய செயல்பாடுகளை குறித்து நாம் இன்னைக்கு யோசிக்கணும். நமக்கு ஏற்படக்கூடிய அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் இன்றைக்கு நம்மோடு யார் கைகோர்க்கின்றார்? அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய துயர சம்பவத்திற்கு முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அரசியல் காரணத்திற்கு அப்பாற்பட்டு எந்த இயக்கமாவது இருக்குதா, எந்த அமைப்பாவது இருக்குதா, எந்த மத கொள்கைகளாவது இருக்கிறாங்களான்னு பார்த்தா அன்பானவர்களே, நம்முடைய செயல்பாடுகளை நாம் இந்த கணத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். நமக்காக அவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். அப்ப இங்க அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். முசன்னார் அலிதான் அவர்களுடைய தலைமையில் ஒரு படை திரட்டப்படுகின்றது. இந்த முறை முசன்னார் அலிதான் அவர்களுடைய இந்த முறையும் முஸ்லிம்களுக்கு முதல்ல வீழ்ச்சி. அவர்களுடைய தம்பி முசன்னார் அலிதான் அவர்களுடைய தம்பி மசூத் அவர்களை கீழே வீழ்த்தி முதல் படையில் இந்த போர்க்களத்திலும் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுது. என்னுடைய தம்பி மரணித்து விட்டால் என்ன, எதிரிகளுடைய தலைவன் மெஹரானை உடனே வீழ்த்த வேண்டும்னு ஒரு பெரிய கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம் போகுது. இந்த பதிலடி எப்படிப்பட்ட பதிலடியாக இருந்ததுன்னு சொன்னா, இந்த பதிலடியில் ஜிஸ்ரு போருக்கு அந்த பதிலடி, ஜிஸ்ரு போருக்கான பதிலடி, இந்த பதிலடி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னா, போர்ல எதிரிகளை துரத்தி துரத்தி முஸ்லிம்கள் வீழ்த்தினார்கள். நாள் கடந்ததற்கு பிறகு, அந்த போர் நிகழ்ந்ததற்கு பிறகு கூட அந்த போர்க்களத்தினுடைய இடத்துக்கு போனால் அவ்வளவு மண்டை ஓடுகளை எடுத்துகிட்டே இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அந்த பதிலடி அதோடு நிறுத்தவில்லை. பிறகு தொடர்ந்து பல போர்கள் நடக்குது. தொடர்ந்து பல போர்கள் நடக்குது. இங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வெற்றிக்கு பிறகு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? முசன்னார் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அந்த வெற்றிக்கு பிறகு முஸ்லிம்கள் அந்த இடத்தை விட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிருங்க, ஒவ்வொரு இடத்துக்கு திசை திரும்பி போயிருங்க, அடுத்த அறிவிப்பு வரும் வரைன்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகு மதீனாவினுடைய மக்காவினுடைய ஆய்வாளர்கள், போர் வியூகம் வகுக்கக்கூடிய வல்லவர்கள், தலைவர்கள், அறிவாளிகள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், ஆலோசகர்கள், இப்படி எல்லாத்தையுமே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று கூட்டுறாங்க. ஒரு ஹஜ்ஜினுடைய காலகட்டம். ஹஜ்ஜு முடிஞ்சதற்கு பிறகு மதீனாவை நோக்கி அந்த ஒரு பெரும் படை திரும்பி வருது. அன்றைய தினம் மதீனா நகரம் முழுவதுமே தலைகளாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ அவ்வளவு கூட்டம் மதீனாவினுடைய நாட்களில் பார்க்கப்படுது. அங்கே முன் வரிசைக்கு, அந்த கூட்டத்திற்கு முன் வரிசைக்கு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தலைமை தாங்குறாங்க. இடப்பக்கத்தில் இருக்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் தலைமை தாங்குறாங்க. வலது பக்கத்துக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமை தாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் மதீனாவினுடைய நகரத்தில் ஒன்று கூட்டப்படுது. அப்போ இங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய முடிவை தெரிவிக்கின்றார். பாரசீகத்தினுடைய வெற்றி இந்த முறை கண்டிப்பாக நாம் பெற்று இருக்க வேண்டும். இப்போ ஒரு போர்ப்படை தயார் செய்யப்பட்டு போகுது. அந்த போர்ப்படைக்கு தளபதியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை முன்னிறுத்தி சொல்றார், நான் இந்த போருக்கு தலைமை தாங்கி செல்ல போகின்றேன்னு சொன்ன மாத்திரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் உடனே விரைகிறாங்க. கலீஃபா, இந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்காக இங்கே இருக்கணும், வேறொரு தளபதியை நீங்கள் நியமனம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேடிக்கொண்டிருந்த மாத்திரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, கண்டுபிடித்து விட்டேன், அந்த தளபதி யார் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கின்றார்கள். இந்த பொறுப்புக்கு, இந்த படைக்கு தலைமையேற்று செல்வதற்காக கட்டளை பிறப்பிக்கப்படுது. அன்பானவர்களே, படை புறப்படுவதற்கு முன்பாக 7 திட்டங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தீட்டுறாங்க. ஒன்று, உங்கள் அசைவுகள், நிலைகள் குறித்த செய்திகள் தினமும் துரித கடித போக்குவரத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களை அடைய வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு செகண்டில் நாம் எங்கோ இருக்கக்கூடிய உலகத்தினுடைய கடைசி மூலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் அன்றைய தினம் ஒவ்வொரு அசைவும் நிகழ்வும் கலீஃபாவிற்கு உடனே தெரிவித்திருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு எல்லையிலையும் ஒவ்வொரு குதிரைப்படை வீரர்களை தயார் செய்து வைத்து அந்த கடிதத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் முறையில் அவர்கள் முதல் கட்டளையாக பிறப்பிக்கின்றார். இரண்டாவதாக, அனைத்து தகவல்களையும்
பொது ஆவணப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் உமர் கடிதங்கள் என்று இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, பொது ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுதிய கடிதங்கள் இன்றைக்கும் பொது ஆவணப்படுத்தியிருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடிதங்களை நமக்கான படிப்பினையாக விட்டு சென்றிருக்கிறார். எதுக்காக? பிற்காலத்தில் வரக்கூடிய சமூகம் இதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விட்டு சென்றிருக்கிறாரு. அந்த ஆவணங்களை படுத்த வேண்டும். மூன்றாவதாக, ஒவ்வொரு படையினுடைய வரைபடத்தையும் தங்கும் இடத்தையும் என்ன பண்ணணும், டிராயிங் ஸ்கெட்சஸ் பண்ணி அந்த கடிதத்தோடு சேர்ந்து வரணும். என்ன பண்ணியிருக்காங்க, அது எல்லா வரைபடங்களையும் முரளிதரன் கரெக்ஷன் பண்ணி இங்கே இது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கரெக்ஷன்ஸை திருப்பி கலிஃபா அனுப்புவாங்க. அதைக்கேற்ப அவர்கள் அங்கே செயல்படுத்துவாங்க. இப்படி ஒரு ஓவியத்தோடு வரைபடத்தின் மூலமாக அங்கே நடக்குது. நான்காவதாக, குதிரை வீரர்களுடைய பொதுவாக குதிரையை இயக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனோபாவம் இருக்கும். அந்த குதிரை வீரர்களுக்கான கட்டளை, அவர்கள் சமாதானமாக அவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் தனியே கண்காணிக்க வேண்டும், அவர்களை தனியாக கண்காணிக்கணும்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது. அடுத்ததாக 36,000 வீரர்கள் இந்த போருக்கு போக போகிறாங்க. நம்பர்கள் வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 36,000. முதல் போரில் போய் எவ்வளோ பேர் போனாங்க? 7,000 நபர்கள் போனாங்க. எவ்வளோ பேர் ஷஹீதானாங்க? 4,000 நபர்கள் ஷஹீதானாங்க. இந்த படைக்கு எவ்வளோ பேர்? 36,000 போர் வீரர்கள் போக போகிறாங்க. இந்த முறை 36,000 போர் வீரர்கள் போக போகிறாங்க. அதுலேயும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல 6,000 நபர்கள், பின்னாடி 4,000 நபர்கள், அடுத்து 2,000 நபர்கள், தொடர்ந்து 5,000 நபர்கள், இறுதியாக ஒரு பெரும் படை அங்கே தாக்க வரும்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த படை வீரர்களுடைய பட்டியலை வெளியிடுறாங்க. இப்போ பாரசீகர்களுடைய 7வதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது, பாரசீகர்களுடைய போர் முறை குறித்து, அவங்களுடைய பதுங்கு குழிகளை குறித்து அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதை குறித்து ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பதுங்கு குழிகள் ஒரு எல்லையில் குவிஞ்சுன்னா இன்னொரு எல்லையில் நாம் மீண்டு வரும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இங்கே போக போகிறாங்க. இப்போ முறையிலானவர்கள் இந்த 7 நிபந்தனைகளை சொல்லிவிட்டு 2 நிபந்தனைகளை அது சொல்கிறாங்க. சாதே, இந்த எல்லா விஷயத்திலையும் 7 விஷயத்தில் நீ எது பின்பற்றாமல் போய் ஏதாவது மாற்றம் வேணுமா பண்ணிக்கங்க. ஆனால் இந்த 2 மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு மாற்றமும் செஞ்சிடாதீங்கன்னு முறையிலானவர்கள் 2 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று, நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு போர்க்களத்தை பார்க்குறோம். உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அநீதி சம்பவத்திற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பொசுக்குவது மாத்திரமல்ல, ஒரு சமூகத்தையே அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் முரளிதரனுடைய கட்டளை என்னவா இருந்துச்சு? நீதியை நீங்கள் தவற விடாதீர்கள், நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். 2வது, எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ்வையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் செய்கிறது எதுக்காக? அல்லாஹ்வின் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் செய்யுங்கள்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த கட்டளைகளோடு இந்த போர்ப்படை தயாராகி போகுது. இந்த போர்ப்படை தயாராகி போகுது. ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கான படிப்பினையாக புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கே எங்கே போனாங்க, எங்கே இருந்தாங்க, எங்கே நீர்வளம் எங்கே இருந்துச்சு, எங்கே அவர்கள் டென்ட் போட்டாங்க, எப்படியெல்லாம் பயணித்தாங்க, இது எல்லாமே வரலாற்று சுவடுகள் நமக்கு புத்தகங்களாக, வாக்கியங்களாக நமக்கு இருக்குது. அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த போர் நிகழ்கின்றது. இந்த போரில் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் என்று இந்த போர் தொடருது. 1வது நாள் யவுமுல் அர்மாஸ் என்று சொல்லக்கூடிய புதைகுழி நாள். ஏராளமான புதைகுழிகளை முஸ்லிம்கள் கைப்பற்றுகின்றார்கள். யானை படையை சமாளிப்பதற்கு முதல் நாள் முடியல. இப்போ முதல் நாளினுடைய படை போகுது. அவர்களிடத்தில் பெரும் யானைப்படை இருக்குது. பொதுவாக குதிரை யானை பார்த்தா மிரண்டு ஓடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்போ அந்த குதிரைப்படை வீரர்களால் கூட யானைகளை கட்டுப்படுத்த முடியல. அப்போ அங்கே காக்கா ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யானைகளை மாதிரி தோற்றம் அளிக்க வேண்டும் என்று அவர் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு நாங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த சிந்தனை அவருக்கு ஏற்படுத்துது. என்னென்னு, ஒரு ஒட்டகங்களினுடைய மேலே போர்வைகளை போர்த்தி வைக்கோலை வைத்து ஒரு ஒட்டகத்தை ஒரு விசித்திரமான விலங்காக உருவெடுத்துறாங்க. மறுநாள் 2வது நாள் அந்த யவுமுல் அக்லாஸ் என்று சொல்லக்கூடிய உதவிப்படைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் முஸ்லீம்களுடைய படையில் ஒட்டகங்கள் ஒரு விசித்திரமான மிருக தோற்றத்தோடு போர்ப்படைக்குள்ளே போகுது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யானைகள் மிரளுது. முஸ்லீம்களுடைய வெற்றி 2வது நாள் தொடர்ந்து போகுது. என்ன, முஸ்லீம்களை அடித்து கொண்டே இருக்கின்றோமானால் அவர்களுடைய படை வந்து கொண்டே இருக்கின்றதுன்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. 36,000 நபர்கள் 6,000, 4,000, 2,000, 5,000 முஸ்லிம்களுடைய படைகள் நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டே போகுது. இந்த அத்துணை செய்திகளையும் யார் பார்த்துட்டு இருக்கிறார்? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தியாக அன்றைய தின இரவே கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு.
அப்போ இது எல்லா நிகழ்வுகளையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே உறக்கம் இல்லாத ஒரு கலீஃபா, இரவுல தூக்கம் இல்லாத உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏறக்குரிய முஸ்லிம்கள் வெற்றியினுடைய அடிப்பாகத்துக்கு வந்துட்டாங்க. 4வது நாள் செய்தி வருது, எதிரி படையினுடைய பெரும் தலைவர் ருஸ்தும் ஹிலால் என்று சொல்லக்கூடிய அந்த படை வீரரால் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டார்னு செய்தி வருது. 4வது நாளுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவினுடைய எல்லைக்கே போய் நின்றுறார். எதுக்காக? அடுத்த செய்தி என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவினுடைய எல்லைக்கு போய் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் உருவாகுது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவினுடைய எல்லையில் அங்கே போய் நிற்கிறாங்க. இப்போ ஒரு படை வீரர்கள் அங்கிருந்து வேகமாக ஒரு குதிரைப்படை வீரர் செய்தியோடு வரார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வீரரை துரத்தி பின்னாடி போகிறாங்க. அந்த வீரர் போகிற வேகத்துக்கு ஏற்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகிறாங்க. இருட்டில் யார் நிற்கிறாங்கன்னு அந்த வீரருக்கும் தெரியல. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய படை வீரர் போகிறாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் துரத்திட்டே போகிறாங்க. போக போக கேட்குறாங்க, என்ன ஆச்சு, அந்த போர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் புழுதிகள் கிளம்பி கொண்டு இருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய வேகத்திற்கு ஏற்ப அந்த போர்படை வீரரும் சொல்கின்றார்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம், அந்த போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னு சொன்ன மாத்திரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய குதிரையை நிறுத்திவிட்டு அந்த இடத்திலேயே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுஜூது செய்கிறாங்க. பிறகு அந்த வீரரை சந்தித்து போர் எப்படி நடந்தது, என்னென்ன நிகழ்வுகள், பகைவர்கள் எப்படியெல்லாம் தோற்கடிக்கப்பட்டார்கள் இப்படின்னு கேட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நேராக போகிறாங்க. ஒரு பள்ளியில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் எல்லோருமே ஒன்று கூடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தினுடைய வசனத்தின் 48வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை ஓதி காட்டுறாரு. நபியே, நாம் உமக்கு வெளிப்படையான வெற்றியை அளித்து விட்டிருக்கின்றோம்ங்கிற அந்த வசனத்தை தொடர்ந்து, இறை நம்பிக்கையாளர்கள் உம்மிடம் அந்த மரத்திற்கு கீழே சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருந்த போது அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தி கொண்டான். அவர்களுடைய உள்ளங்களின் நிலைமைகளை அவன் அறிந்திருந்தான். இதனால் அவன் அவர்கள் மீது நிம்மதியை இறக்கி அருளினான். விரைவில் கிடைக்கும் வெற்றியை அவர்களுக்கு வெகுமதியாக அல்லாஹ் வழங்குகின்றான் என்ற 48வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை வரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிட்டு முஸ்லீம்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள். முஸ்லீம்களே, நான் உங்களுடைய அரசன் அல்ல, நான் உங்களுடைய அரசன் அல்ல, உங்களை அடிமையாக்கி சேவகம் புரிபவனும் அல்ல. நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. கிலாபத்தின் சுமை என் தோள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வீடுகளில் நிம்மதியாக தூங்கும் அளவுக்கு நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அது எனக்கு கிடைத்த பாக்கியமாகும். என்னுடைய வீட்டு வாசலின் முன்னால் நீங்கள் காத்து கொண்டு நிற்பதை நான் விரும்பினால் அது எனக்கு ஏற்பட்ட கேடாகும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்கின்றார்கள். நான் உங்களை பயிற்றுவிக்க நாடுகின்றேன், என்னுடைய சொற்களால் அல்ல, என்னுடைய செயல்களால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க. எப்படி? நான் உங்களுக்கு பயிற்றுவிக்க விரும்புகின்றேன், என்னுடைய சொற்களால் அல்ல. இன்றைக்கு இந்த உம்மத்தினுடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன? சொற்களால் மாத்திரமே நமக்கான அட்வைஸ் வந்துட்டே இருக்கு, செயல்களால் அவர்கள் காண்பித்த தவிர்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வாக்கியத்தை கவனியுங்கள் அன்பானவர்களே. நான் உங்களை பயிற்றுவிக்க நாடுகின்றேன், என்னுடைய சொற்களால் அல்ல, என்னுடைய செயல்களால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பிறகு கிஸ்ராவினுடைய பாரசீகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு கிஸ்ராவினுடைய மன்னருடைய அணிகலன்கள் எல்லா பொருட்களும் மதீனாவிற்கு கொண்டு வரப்படுது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதி யாருக்கு இருந்தது? யாருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ராவினுடைய அணிகலன்களை கொடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க? சுராக்கா அவர்களுக்கு இல்லையா? காத்து ஏற்பதற்கு முன்பாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுராக்கா எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த ஆபரணங்கள் அங்கே வந்ததற்கு பிறகு சுராக்கா எங்கே? சுராக்கா அவர்கள் வர வைக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய கைகளில் அந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்படுது. இப்ப நடங்க. எந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு அந்த கிஸ்ராவினுடைய அணிகலன்கள் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்ற செய்தியை சொன்னதற்கு பிறகு எந்த மக்கள் எல்லாம் நம்பாமல் சிரித்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கு முன்னால் நீங்க நடங்கன்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அந்த அணிகலன்களை அணிந்து சுராக்கா அவர்கள் நடக்கின்றார்கள். மாணவர்களே, ஒரு ஆட்சியாளருடைய உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய போர்கள், ஒவ்வொரு போர்களும் நமக்கான மிகப்பெரிய படிப்பினைகள். இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய சமூகம் ஒரு பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு கலீஃபா அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த சமூகம் இன்றைக்கு எப்பேற்பட்ட அவனினை சந்தித்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த படிப்பினைகளை நாம் பெறவில்லை என்று சொன்னார். நண்பானவர்களே, இன்றைக்கு நம் கண் முன்னால் நம்முடைய சமூகத்தவர்களை இன்றைக்கு அந்நிய நாட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க என்பது
இந்த படிப்பினைகள் மூலமாக மீண்டும் ஒரு நாள் பாரசீகம் நிச்சயமாக முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள். இரண்டாவது முறை கைப்பற்றியதற்கு பிறகு மூன்றாவது முறையும் நாம் கைப்பற்றுவோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய சமூகத்தை, நம்முடைய வரக்கூடிய தலைமுறையை இதற்கான ஒரு ஏற்பாடாக நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்கிறோம். போர் படைன்னு சொன்னால் எதிரியை சும்மனாவது போய் தாக்குறது அல்ல, அதனுடைய வியூகம் வேண்டும், அதனுடைய வியூகம் வேண்டும். அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை எல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு சமூகத்தினுடைய சிக்கல் எதிரியினுடைய கைகளிலே போர்களுடைய தாக்கத்தால் கத்தியோ அல்லது துப்பாக்கியை கொண்டோ ஏவுகணை கொண்டோ அல்ல, நம்முடைய மூளைகள் முடக்கப்படுகின்றன, நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகின்றது. அந்த சிந்தனைகளுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது கலீஃபா சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று படிப்பினைகள் நமக்கான பாடமாக அமையவில்லை என்று சொன்னால் நாம் எங்கோ பெரிய தவறுகளை செய்துவிட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய இரவு அப்பேற்பட்ட உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த சமூகத்தை சீரான வழியிலே, நேரான வழியிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. எந்த படிப்பினையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி காலகட்டம் கூட, அவருடைய மரணப்படுக்கையினுடைய வரலாறு கூட நமக்கான பல படிப்பினைகளை பொதிந்திருக்கிறது. அன்பானவர்களே, இப்பேற்பட்ட தலைவர்களுடைய வரலாறுகளை நாம் தொடர்ந்து படிக்கக்கூடியவர்களாக, அந்த தலைவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நேர்வழி செலுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.